உண்மைகளை கண்டறியறதுக்காக நம்ம ஜல்லிக்கட்டு போராட்ட கடைசி நாள் நடந்த இஷ்யூக்காக போயிருந்தோம். அப்போ வந்து பெரிதாக பாதிக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தா மாட்டாங்குப்பம், நடுக்குப்பம், ஐயத்திக்குப்பம் இந்த மீனவர் பகுதிகள் தான் பெருசாக பாதிக்கப்பட்டது. அங்கே போய் அந்த களத்தில் போய் நேராக நாங்கள் பார்க்கக்குள்ள தான் அங்கே எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே எத்தனை பெண்மணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி தாக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்தது. நம்ம அங்கே போய் பார்க்கக்குள்ள நிறையா இந்த பையன் வேலைக்கு போனால் தான் வந்து அன்றைக்கி அவங்க வீட்டில் அன்றாட சாப்பாடு. ஆனால் அவனுக்கு கை உடஞ்சி கால் உடஞ்சி அவனுடைய எக்ஸ்ரேலாம் காட்டினாங்க, அதில் ஃபுல்லாகவே கை உடஞ்சிருக்கு. இப்போ அவனுக்கு அடுத்தது ஒரு அந்த 6000 சம்பளமே அவனுக்கு இப்போ வராமல் போகும். அவனோட வாழ்வாதார நிலையை அங்கே முற்றி மாறி போயிருக்கு. அங்கே ஒரு 110 மீன் கடை இருக்குது. எல்லா கடையுமே டோட்டலாக எரிஞ்சிருச்சு. எல்லாமே வந்து அது பேஸ்மெண்ட் மட்டும் போட்டிருக்காங்க, மீது எல்லாமே கூரைக்கோட்டையில் தான் வச்சுருந்துருக்காங்க. நான் சந்திக்கக்குள்ள ஒரு வயதான ஒரு 70 வயசு கொண்ட வயதான ஒரு 4 பேர் சந்தித்தேன். அதில் ஒருத்தவங்க பேர் சந்திரா. அவங்க வந்து 70 வயசான பாட்டி, விடோ தான் அவங்க வந்து கருவாடு கடை போட்டு விற்கிறவங்க, காய்கறி கடை விற்கிறவங்க. அவங்க 2 நாளுக்கு ஒரு தடவை கோயம்பேட்டில் போய் 5000 காய்கறி வந்து விற்கிறவங்க. அன்றைக்கி தான் காலையில் போய் காய்கறி வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடும்பம் கிடையாது, யாருமே கிடையாது. அப்படியே கிடைக்கிற இடத்துல படுத்துக்கின்னு வர வருமானத்தில் சாப்பிட்டு இருக்கிறவங்க. அந்த ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. அவங்க முதலீடு போட்ட காசும் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு தனியாக அந்த ஒரு வாழ்வாதார நிலை இல்லாமல் தான் இருக்குது.